ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உன்னான ஸ்டிச் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க, எனி கலர். இப்படி சுற்றி இப்படி எடுத்தால் இது பேர் மேஜிக் ரிங். இவ்வளோ போதும். இதுக்குள்ளே விட்டு 6 டபுள் க்ரோஸை விட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 2 3 ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி நம்ம வந்து 2 லூப்புக்குள்ளே எடுத்து திருப்பி ஒரு 2 லூப்பில் இருந்து எடுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஸை. அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 டபுள் க்ரோஸைஸ் செய்யணும். நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கயரை இழுத்துக்கலாம். இப்படி திருப்பி இழுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துடலாம். பாருங்க, ரவுண்டாக வரும். இதை வந்து ரவுண்டாக வந்து போட்டால் ஃபிஷ் ஷேப்புக்கு வரும். ஒரு லூப்பு, ஒரு செயின் ஸ்டிச்சு, இது வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு செயினில் வந்து டபுள் டைம் வந்து டபுள் க்ரோஸை பாருங்கள். 2வது ரோ முடிச்சிட்டேன். இதை ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துறேன். இது மாதிரி ஃபிஷ் வந்து டிசைன் வர வரைக்கும் போடணும். இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சு அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நம்ம ஒரு செயினுக்கு ஒரு டபுள் டைம் வந்து டபுள் க்ரோஸை போட்டோம். இப்போ ஒரு லைன் செயினில் வந்து டபுள் க்ரோஸையும், இன்னொரு செயினில் வந்து டபுள் டைம் டபுள் க்ரோஸையும் போட்டோம். தேர்ட் டைம் ரோ வந்து முடிச்சாச்சு. அதை ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து தேர்ட் லைனில் வந்து ஒரு செயினுக்கு 1, 2வது செயினுக்கு 2 டபுள் க்ரோஸையும் போட்டோம். 4th லைனில் வந்து அதே மெத்தடு தான். ஆனால் வந்து 2 செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஸையும், தேர்டு செயினில் வந்து டபுள் க்ரோஸையும் போடணும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இப்போ இந்த நூல் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மிச்சத்தையும் கவர் பண்ணி இன்னும் ஒரு 2 லைன் போட்டால் போதும். ஃபிஷ் வந்து பாடி வந்துடும். பாருங்கள், ஃபிஷ் வந்து வந்துருச்சு. எனக்கு இது அளவுக்கு போதும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்படி இந்த சைடு இருக்கும், இந்த சைடில் இருந்து இப்படி விட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். பாருங்க, நல்லா விட்டு டபுள் க்ரோஸையே போடணும். இது ஜாயின் பண்ண மாதிரி வரும். பாருங்கள், ஃபிஷ்ஷோட பாடி ரெடி. இப்போ விங்ஸ் ரெடி பண்ணலாம். திருப்பி வால் ரெடி பண்ணலாம். நான் வந்து ஆரஞ்சு கலருக்கு மேட்சாக வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளூவு வேறு கலர்னாலும் எடுத்துக்கோங்க. எல்லோ கூட ஓகே தான். அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து
1 2 3 4 5 ஃபிஃப்த்து செயினில் வந்து விட்டு எடுக்கணும். ஆஸ் யூஸ்வல் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எந்த அளவுக்கு விங்ஸ் வந்து வரணும் அப்படி விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு போடணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரோஸே ஒரே செயினில் போடணும். திருப்பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து கடைசி செயின் வரைக்கும் முந்தின செயின் வரைக்கும் சிங்கிள் டபுள் க்ரோஸே போட்டு கடைசி இதில் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். டேன் பண்ணி திருப்பி அப் டு எண்ட் அப்படியே செய்யணும். ஃபஸ்ட்டு லைனில் இன்க்ரீஸ் போட்டால் போதும். ரெண்டாவது மூணாவது இதில் தான் வந்து இன்க்ரீஸ் போட தேவை. இதே மாதிரி கண் திருப்பி விங்ஸு வந்து ஆஃப் சர்க்கிளில் செஞ்சு வச்சுக்கோங்க. மீன் ரெடி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.